குபேரா ரிலீஸுக்கு முன்னாடியே தனுஷ் சார் ஸ்டேஜில் பேசினது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் நிறைய சோஷியல் மீடியாலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு ஹீரோ அவரோட படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இப்போ ஒரு விஷயமா மாறிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு பேசுறது கரெக்டாக இந்த ஸ்டேஜை அவர் யூஸ் பண்ணிக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா சார்? ரஜினி எல்லா ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசுவார், கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், ஏதாவது முன்ன பின்ன பேசுவார். விஜய் வந்து எல்லா ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது பேசுவார். இப்போ வந்து தனுஷும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குபேராவோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சென்னையில் நடந்தபோது கூட பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை கூட உருக முடியாது அப்படி இப்படிலாம் பேசியிருந்தார். அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரில. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சில விஷயங்கள்லாம் செஞ்சார், சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு, அவர் சில கான்ட்ரவர்ஷியலான மேட்டரில் எல்லாம் அவர் பேர் அடிபட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து தொழிலை ரொம்ப நேசித்து தான் உண்டு தொழில் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தனுஷ் வந்துட்டாரு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா தனுஷை பற்றி தப்பாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட தனுஷ் வந்து ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெயம் ரவி வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவரோட தனுஷ் தான் காரணம், இல்லை வந்து இமான் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா தனுஷ் தான் காரணம், வேற ஏதாவது இப்போ செலிபிரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தனுஷை ரிலேட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தாரா அப்படின்னா உண்மையில் அப்படி இருந்தார், ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் இப்பயும் அப்படியே ரிலேட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒருவேளை வந்து கோபமாக இருக்கலாம். அதனுடைய வருத்தங்கள், அதனுடைய வெளிப்பாடு வந்து அவர் ஆடியோ மேடையில் இந்த மாதிரி ப்ரொமோஷன் மேடையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட காலமாகவே போயிட்டுருக்கு. அந்த ஃபேரி டெய்ல், அந்த 400 ரவுடி தான் மேட்ரு. ஸோ இப்போ நயன்தாராவை தான் அவர் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது ஏதோ ப்ரொமோஷன் மேடையில் வந்து ரஜினி மாதிரி விஜய் மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்காக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. பட் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பட் படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட புக்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ரொம்ப சுமாராகவும் இல்லை, ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் குபேரா? இல்லை, இது நாகார்ஜுனாவுடைய படம் தான் சொல்கிறாங்க, தனுஷ் இதில் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. தெலுங்கில் எடுத்து தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் தான் எடுக்கிறாங்க, ஆனால் பேன் இண்டியா படம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படம் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து தனுஷ் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அவருடைய படமாக தான் இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க குபேராவை. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் இருந்துச்சு. இப்போ வந்து அதை குறைச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 1 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபுட்டேஜ். ஆடியன்ஸ் வந்து இப்போல்லாம் 2.25 மணி நேரம் 2-10 நிமிஷத்துக்கு மேலே படத்தை பார்க்குறதுக்கு விரும்புறது இல்லை. ஒரு கதையை நீங்கள் எவ்வளோ நேரம் தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க? ஆடியன்ஸ் எப்படி வந்து டோட்டலாக ஒரு 3 மணி நேரம் எங்கேஜாக உட்காந்துருப்பாங்க? இந்த ஃபுட்டேஜ் வந்து ஏன் இப்படி ஜாஸ்தியாக வைக்கிறாங்கன்னு தெரியல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக வைக்கிறாங்களா, 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் வைக்கிற ஃபுட்டேஜ் உள்ள படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நிச்சயமாக ஒரு மைனஸு. அதை தாண்டி கதைக்குள்ளே என்ன இருக்குது, ஒருவேளை வந்து 3 மணி நேரமும் விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும்.